அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த உறவுகள் நிறையா விரிசல் ஏற்பட்டு கிடக்குது. எதற்காக கடவுள் நமக்கு ஒரு குடும்பத்தையும் சில உடன் பிறப்புகளையும் சில நண்பர்களையும் கடவுள் கொடுக்கிறார்னா, இந்த பூமியில நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பதற்காக கடவுள் தருகிறார். ஆனா நிறைய நேரம் ஏன் உறவுகள் பிளவுபட்டு போகிறதுனா, மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முக்கியத்துவத்தை நம்ம மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்கணும். நமக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்மளை கேட்காம எதையும் செய்யக்கூடாது, எதை செஞ்சாலும் நம்மகிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும். இந்த மாதிரி நிறைய காரியத்தில் சில முக்கியத்துவங்களை நம்ம எதிர்பார்க்கறதுனால சில நேரங்களில் அவங்க நம்ம கிட்ட கேட்காம சில காரியத்தை செய்யும் போது, இல்லை நம்ம இடத்துல சில ஆலோசனைகளை அவங்க கேட்காம சில முடிவுகள் எடுக்கும்போது நமக்கு அவங்க மேல கோபம் வருது, அதிருப்தி வருது, வெறுப்பு வருது. அதனால நிறைய உறவுகள் பிரிந்து போகிறது. பைபிள்ல கூட மோசே என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய சகோதரன் சகோதரி ஆரோன் மிரியாம் 3 பேரும் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வரும்போது நல்லா சந்தோஷமா சமாதானமா மகிழ்ச்சியா வர்றாங்க. இந்த இடையில மோசேவுடைய மாமன் எத்திரோ அவர் ஒரு ஆலோசனை சொல்றார். இத்தனை ஜனங்களை நீ ஒருத்தனா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால 1000 பேருக்கு ஒரு தலைவர், 500 பேருக்கு ஒரு தலைவர், 100 பேருக்கு ஒரு தலைவர், 10 பேருக்கு ஒரு தலைவரை நிர்ணயிச்சிட்டீங்கன்னா உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு உடனே மோசே அதை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அதற்கு பிற்பாடு பார்க்கும்போது ஆரோனும் மிரியாமும் மோசேயை குறித்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க, குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இவ்வளவு நாள் நம்ம கிட்ட கூட இருந்தாரு, இவ்வளவு நாள் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டாரு, நம்ம கிட்ட சஜஷன் கேட்டாரு. ஆனா இப்ப பாரு தானா ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு. இத்தனை நாள் நம்ம வந்தா நமக்கு இப்ப முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்க மாமாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதனுடைய விளைவு என்னன்னா, மிரியாம் தண்டிக்கப்படுகிறார், ஆரோன் மேல கடவுள் கோபப்படுகிறார். ஆனா அந்த நேரத்திலே பாருங்க, மோசே அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். கடவுள் அவங்களுக்கு வந்த துன்பத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஸோ மோசே அந்த உறவுகளை தக்க வைக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனா ஆரோனும் மிரியாமும் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லி தான் சகோதரனையே குறை சொல்ல ஆரம்பித்தார். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கடவுளுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற உறவுகளை குறை சொல்லாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. அவங்க சில நல்ல காரியத்தை செய்யறாங்களா, என்கரேஜ் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. நம்மளை கேட்டுதான் எல்லாமே பண்ணணும், நமக்கு முக்கியத்துவம் இருக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா நிறைய உறவுகள் பிளவுபட்டு போயிடும். ஸோ கடவுள் கொடுத்த உறவுகளை நேசிங்க, மதிங்க, முக்கியத்துவம் கொடுங்க. கடவுளை ஆசீர்வதிப்பாங்க. God bless you.